போதும்மா, போதும். நீ இப்படி சொல்லுவேன்னு சத்தியமா நான் நினச்சி கூட பார்க்கல. கடைசியில் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டியல்ல. எந்திரிடா. அப்போ நீனு என்னை மன்னிக்க மாட்ட இல்ல? பேசுனதெல்லாம் தப்பு தான். வாமா வீட்டுக்கு. நீ எவ்வளோ கெஞ்சுறேன், இவ்வளோ கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்குற இல்ல? பேசாம போயிடுறா சும்மா. இனி நான் பாட்டுக்கு என் பொழப்ப பார்த்துட்டு நான் என் வேலை உண்டுன்னு இருக்கேன். உன்னை எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணவே மாட்டேன். நீ போய் உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துட்டு பத்திரமா சந்தோஷமா இரு போ. அத்தை அத்தை வாடி வா. எங்கத்த போனீங்க? நீங்கள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லை, சரியாக சாப்பிட இல்லை. ஐயோ, என்னை விட உங்கள் பையன் பட்ட கஷ்டத்தை கண்ணால் பார்க்க கூட முடியாது. எவ்வளோ கவலைப்பட்டாரு தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டாரு அத்தை. இப்படிலாம் பண்ணிட்டு போவீங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. ஏன் உங்களை நாங்கள் என்ன கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் இப்படி போனீங்க? நான் என்ன சொல்லலையே நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்க வச்சிங்கன்னு. எங்களை மன்னிச்சிட்டோன்னு சொல்லுங்கத்த. நான் பண்ண தப்பு தான். அந்த சட்டையை எடுத்து பத்திரமா நான் உள்ளே வச்சுருந்துருக்கணும். வைக்காம நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். நீங்கள் தெரியாமல் தான் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. வேணும்னு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா சொல்லுங்கள். தெரியாமல் தானே எடுத்துகிட்டு போனீங்க. தெரியாமல் எடுத்துகிட்டு போனேன் நீ சொல்கிற. அவன் எவ்வளோ திட்டினான்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ பேசினான்னு உனக்கு தெரியுமாடி? வந்துட்டா இப்போ தான். போங்க, என் வீட்டில் நான் இனிமேல் நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன். நீங்களாச்சும் உங்கள் குடும்பமாச்சு என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு பேட்டிக்கு போய் குழச்சி சாப்பிட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. வயசான காலத்தில் நீங்கள் எங்கே வேலைக்கு போவியா? உங்களெல்லாம் நாங்கள் அப்படி வச்சுருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ தெரியாதனமா நம்ம சூழ்நிலை நடந்து போச்சு. ஏதோ எப்படியோ ஆகி போச்சு. அந்த பிரச்சனையை அத்தோட விட்டுட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சசி புருஷன் வந்து சொன்ன உடனே ஓடியாந்தேன் தெரியுமா அத்தை? அவ்வளோ சந்தோஷம். அத்தை கிடச்சிட்டாவன்ட்டு. நீ கிடைக்கலன்னு தேடாத இடம் இல்லை, சொல்லாத ஆள் இல்லை. பார்த்தா சொல்லுங்கன்னு அவ்வளோ பேருக்கிட்ட சொல்லி 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 வச்சிருக்கிறோம் தெரியுமா? ஏதோ இன்னைக்கு தான் கணேச உங்களை பார்த்துட்டு வந்து சொன்னாப்ல. எனக்கு தெரியும் டி. சரி விடு. எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்கிறவனி? நாங்கள் பேத்தி கூட அழுதுகிட்டே இருந்தேன் நெய்ன்னு. உங்கள் குரலை கேட்ட அப்போ ஒரு சிரிப்பா பற்றியிலா? அந்த சிரிப்பு கூட பேத்திக்கிட்டே இல்லை நிஜமாத்த. அதான் இந்தாங்க பிடிங்க. நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்களே, அவள் எப்படி சிரிக்கிறான்னு மட்டும் பாருங்க. உங்கள் குரலை கேட்காம அவ கூட ஆளு என்னமோ போல இருந்தா. கஷ்டமாக போச்சு தெரியுமா? அட ஏன் அமுதா கேட்குற? நான் காலில் விழுந்து கதறேன், கெஞ்சுறேன். கொஞ்சம் கூட என் மேலே பாசம் இருந்தா, டேய் அழுகாதடான்னு இன்ன வரைக்கும் சொல்லியிருக்கோம். நான் அவ்வளோ அழுகிறேன். நான் அழுதாலும் பரவாயில்ல, நான் அழுது எப்படியோ போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அது கண்டுக்கவே இல்லை தெரியுமா எங்கள் அம்மா. நான் அழுகணும்னே நினச்சிட்டு இருந்திருக்கேன் போல. ஏத்த அப்படியா? அவர் மூஞ்சி சோகமாக இருந்தால் கூட நீங்கள் அழாதரா, எதுக்குடா அப்போ சோகமாக இருக்க, பார்த்துக்கலாண்டா வச்சுக்கலாண்டான் அவருக்கு எவ்வளோ தைரியம் கொடுப்பீங்க. ஏத்த இப்போ மட்டும் இப்படி பேசியிருக்கீங்க? அவர் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவருக்கு தைரியம் கொடுத்து எழுப்பி விடுறது நீங்கள் தானே இப்போ போய் நீங்கள் அவர் எப்படி நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தனியாக போகிறேன் வைக்கிறேன்னு அவர் மனசை கஷ்டப்படுத்திட்டு பண்ணுறது நல்லாவா இருக்கு? உண்மைதாண்டி யமுதா. என்ன செய்ய அவன் அன்னைக்கு பேசினதுனால தாங்கிக்கிற முடியல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக மட்டும்தான் கஷ்டமாக போச்சு. ஒரு நாளும் நம்ம பிள்ளை திட்டாதவன் அன்னைக்கு நம்மளை இவ்வளோ பேசிட்டானே திட்டானேன்னு ரொம்ப கஷ்டமாக போச்சுடி. அதனால தான் நான் போனதே. முதல்ல உங்கள் பேத்தியை பிடிங்க. கொண்டா பிள்ளைய அவ்வளோ ஆவலாக இருந்துச்சு பிள்ளைய பார்க்கணும் வைக்கணும்னு. ஆனாலும் ஒரு வீராப்பு நம்மளை பேசினவன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்ட்டு தான் இங்கே வந்துட்டே பேசாமல். இந்த கணேசன் பையன் எப்படியோ பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டான் போல. பிள்ளைய கொண்டா முதல்ல. இந்தாங்க பிடிங்க. செல்லக்குட்டி இங்கே பராதங்க. அப்போ தான் வந்துட்டேன் பாரு பேசு. பார்த்தீங்களா எப்படி சிரிக்கிறான்னு பாருங்க. அப்போ உங்கள் குரலை கேட்காம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கான்னு இப்போ பார்த்து உங்களுக்கு புரியுதா? எப்படி சிரிக்கிறா பாருங்க ஒரு வார்த்தை கேட்ட உடனே. செல்லக்குட்டி அப்பத்தா காணும்னு அழுதீங்களாடா தங்கம்? அப்பத்தா இனி எங்கேயும் போக மாட்டேன் சரியா?
ஆனால் உன் அப்பா மேலே இன்னும் கோவம் இருக்குதான். நீங்கள் அவர் கூட கூட பேச வேணாம் அத்தை. நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம 2 பேரும் மட்டும் பேசிக்கலாம். இவர் கூட நானும் பேசல, நீங்களும் பேச வேணாம். என் கூட யாரும் பேசக்கூட வேணாம். தயவு செஞ்சு நீ வீட்டில் வந்து இருமா, போதும். ஏதோ உனக்காகவும் உன் அம்மாவுக்காகவும் தான்டா செல்லம் நான் வரேன்னு சொல்கிறேன். இல்லைன்னா அவங்க அப்பாவுக்காகலாம் நான் அங்கே வரலை. அது தெரிஞ்சுக்கோ முதல்ல. உன் அம்மா வந்து இப்படி புலம்புறாளேன்னு, உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு, அதுக்காக மட்டும்தான் நான் அங்கே வரேன்னு சொல்கிறது. ஆனால் உங்கள் அப்பாவுக்காக நான் வரலம்மா, எப்பவும் சொல்கிறேன். சரியா? ஐயோ அத்தை, நீங்கள் யாருக்காக வாரீங்களோ வரலையோ தெரியாது அத்தை. நீங்கள் எனக்காக வந்து தான் ஆகணும். நான் மூச்சுக்கு 300 தடவை உங்களை அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுட்டு வருவேனே, என்ன கூட மறந்துட்டீங்களா சொல்லுங்க? நீங்கள் இல்லாமல் உங்கள் மருமக அழுதாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இல்லாமல் அழுத ஒரே ஆள் நான் தான் அத்தை. அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதேன். ஏ சசி, எதுக்குடி இப்போ அழுகிற? நீ அழுகிறத பார்த்தா எனக்கு அழுக வருதும்மா. அழாத அழாத, நான் தான் வாரம்னு சொல்லிட்டேல்ல, உன் புருஷன் தான் சொல்லியிருப்பியான் போல. அவர் வந்து சொல்ல போய் தான் எனக்கும் தெரியும் அத்தை. அதான் உடனே ஓடியாந்தேன், உங்களை எப்படியாவது கையோட இன்னைக்கு கூட்டிக்கிட்டு வந்துடணுமேன்னு. அது சரி. ஏ சசி, என்ன 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 50 ரூபாய்க்கு நடிப்பு போல? ஆத்தாடி, இந்த ஒன்று கண்ணீர் தண்ணியெலாம் எங்கேருந்து தான் வருது? பொது 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 நீ இப்படி ஊற்றுது. நடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணு. நல்ல உனக்கு சீரியல்லலாம் உன்னை சேர்த்துக்கிட்டாங்கன்னு வையே, நீ நல்ல சூப்பராக நடிப்ப, வில்லிக்கு நடிப்ப, நல்ல ஆக்டிங் கொடுப்ப. ஏ அமுதா, பாத்தி அடிக்கும் புருஷனை நல்லா நடிக்கிறேனா? 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்கிறேனா? என்னடி இப்படி சொல்லுது? ரெங்கராசு குத்தி இப்படி வச்சுக்க பார்த்துக்க. ஆமாம், என்ன நடிக்கிறேன்? நீ தான் நடிச்சிட்டு இருந்திருக்கு போல இவ்வளோ நேரம். இல்லை பல்ல ஈன்ட்டு காமிச்சிட்டு இருக்க. அத்தையை பார்த்த சந்தோஷத்தில் நானே அழுக தாங்க முடியாமல் இருக்கேன். நீ இப்போ தான் வந்துட்ட பெருசா. அப்போ வாங்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது பேசுகிறேன்னு உனக்கு தூக்கம் வராதே? அம்மா, என்ன ஆக்டிங் போட்ட, என்ன அழுவுற. நான் அப்பா கணேசனை இப்படி தான் அழுது அழுது மயக்கி வச்சிருப்ப போல. என் ஃப்ரெண்டு பாவம் அவன். கணேசன் முன்னாடி எப்படி இருப்பியான், அவன் இப்போ எலும்பும் தோலுக்குமா போனதுக்கு காரணம் நீதியன். ஆமாம் ஆமாம், உன் தோழனை நான் தான் பிடிச்சி கடிச்சு கடிச்சு எலும்பெல்லாம் தோலையும் பாதெல்லாம் எடுத்து தின்னுட்டேன். தின்னு இருப்ப சாமி. ஏமா, இன்னொன்று தெரியுமா? உன்னே காணுமே நானும் அமுதாவை அழுதுட்டு வீட்டுக்குள்ளே அடக்கம். இந்த சசி நல்ல பிரியாணி முட்டை முட்டை தின்னுபிட்டு எங்களுக்கு வேற கொண்டுக்கிட்டு வருதுமா. எங்களுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாரு. ஆட சசி, இந்த நாங்களே எவ்வளோ சோகத்தில் இருக்கோம், உனக்கு பிரியாணி திங்கிறதா இப்போ முக்கியமாக தூக்கிட்டு வாடுன்னு சொல்லி கொடுத்து விட்டோம்ல. எப்படிம்மா திம்ப பிரியாணி ஒன்றை காணுன்ற கையில்? ஐயோ அமுதா, பாரு அமுதா உன் புருஷனை. நான் என்ன அப்படியா நினச்சி கொண்டு வந்து கொடுத்தேன் அமுதா? நீங்கள் 2 பேரும் உன் வீட்டில் ஒன்றும் செய்யலையே. ஒரே நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுது. உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்போம், சாப்பிடுவேன்னு நினச்சி தான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அந்த ரெங்கராசி கடைசியில் இப்படி பேசும் நான் நினச்சே பார்க்கலம்மா. பிர்ரி, அவன் எப்பவும் உன்னை திட்டுறது பேசுகிறதானே, விட்டு தொலை. டேய், ஏண்டா சசியை பிடிச்சி ஏதாவது சொல்கிற? ஆமாம், நான் தான் உன் கூட பேச மாட்டேன்ல. அப்புறம் எதுக்கு பேசுன? மறந்துட்டு தான் பேசி தொலைச்சி. சசி பாவங்க, அப்படிலாம் பேசாதீ. பாருத்த, வீட்டில் செய்யாமல் இருக்க முடியுமா? பக்கத்து வீட்டில் எல்லாம் செய்கிறாவ. பிள்ளை அம்மா எங்களுக்கு செஞ்சுதாம்மான்னு கேட்குதுவ. எப்படித்தான் செய்யாமல் இருக்க முடியும்? நெசத்துக்குமே இன்ன வரைக்கும் அதில் ஒரு வாய் எடுத்து நான் இன்னும் திங்களத்தை உங்களை காணும். இப்படி இவங்க அம்மதாலாம் அப்படி இருக்கே அப்படின்னு. நீங்கள் இப்போ வந்துட்டு எல்லாம் வாங்க போய் சாப்பிடுவோம். ஆமாம், 2வது ரவுண்டு. முதல் ரவுண்டு ஃபுல் கட்டியாச்சு. இப்போ 2வது ரவுண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட. இங்கே பாரு ரெங்கராசு, இங்கே பக்கத்தில் கட்டை கிடக்கு. கட்டை தூக்கி மண்டையில் போட்டே மண்டை உடஞ்சி போயிடும் 2ஆ பார்த்துக்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஓவர நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நக்கலே ஆமாம் பார்த்துக்கணும். அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும். கோவம் ஒரு அளவு தான் எல்லாமே. எத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கியோ, அப்புறம் உங்கள் மயன் மண்டை இருக்காது பார்த்துக்கோங்க. அமுதா உன் புருஷங்கிட்ட சொல்லிவி. அப்புறம் கோவப்பட்டேன்னு இந்த சசியோட கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. அத்தாடி, ஏ சசி, கொஞ்சம் மூஞ்சிய வேற மாதிரி வையி. இப்பெல்லாம் வைக்காத. இன்னமும் இது மாதிரி இருக்கும். யாத்தையே பேய் பிசாசு மூஞ்சி எப்படி இருக்கும் அதே மாடலில் இருக்கும் மூஞ்சி. பாவம் சசி, இந்த பிள்ளை எப்போ பாரு. சசி, நீங்கிட்டு வாடி, அந்த மனுஷங்கிட்ட நிற்காத. இப்படித்தான் உன்னை ஏதாவது பேசிட்டு கிடப்பாரு. நீங்கிட்டு வா. என்ன பார்த்து எப்படி தான் தெரியுது தெரில உன் புருஷனுக்கெலாம். எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லி மனசில் டென்ஷன் ஏற்றிக்கிட்டு. சும்மா ஏத்தே நீ வாத்தே. மா அமுதா, போயிட்டு என்ன ஆட்டுக்கறி எடுத்துறவா. எல்லா ஆட்டுக்கறியும். வேற என்ன வேணும்? நாட்டுக்கோழி? அம்மாட்ட கேளுங்க. அத்தை உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அவர் வாங்கிட்டு வரட்டும்.
எனக்கு எதுவும் வேணாப்பா. நீங்கள் ஏதோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிடு. அது எப்படிம்மா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு சூப்பராக நீ வந்துட்டீல்ல, நீ வந்ததே எனக்கு போதும். வாங்க அந்த வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு நல்ல சாப்பாடு எடுத்து வரோம், சமைக்கிறோம். இந்த சசியை பார்க்க வச்சுட்டு திங்கிறோம். ஏன்னா 10 ரவுண்டு ஓடிருச்சுல. எப்படி தான் இப்படிலாம் பேசுறதுக்கு மனசு வருதோ ரெங்கராசுக்கு தெரியல. பாரு அமுதா, என்ன அமுதா இதெல்லாம் பேச்சு? நான் என்ன அமுதா 10 ரவுண்டை ஓட்டிட்டு வரேன். உனக்கே தெரியும் நீங்கள் 2 பேரும் இப்படித்தான்னு. இதில் என்னைய ஒன்றும் தலையிடாதப்பா. அத்தா நீங்கள் வாங்க வீட்டுக்கு போ. சசி வா சசி, சும்மா அவரை பற்றி தான் தெரியுது. ஏன் கோவப்படுதா? கோவப்படாம பண்ணுறது எல்லாமே பிடிக்கவே இல்லை. சரி சரி விடு சசி, இன்னைக்கு உனக்கு விருந்த எங்கள் வீட்டில் வைக்கிறோம் சரியா? பிரியாணி கொஞ்சம் இருக்கா இல்லை காலி பண்ணிட்டியா? அதெல்லாம் இருக்கு, வச்சு தான் இருக்கேன். சரி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எடுத்துட்டு வந்துடு, எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடு. எடுத்துட்டு வருவேன், ஆனால் உனக்கு மட்டும் தரவே மாட்டேன் சாமி. உனக்கு தரவே மாட்டேன். உனக்கே நான் தரணும்? எங்கள் அத்தைக்கும் அமதாக்கு மட்டும்தான் தருவேன். சசி நம்ம சேர்ந்து சண்டை முடிஞ்சிருச்சு. வா, வா.